தனிமை நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நான் தனியாக இருந்தது கிடையாது. நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யாருமே தனியாக இருக்க முடியாது. யாராச்சும் ஒருத்தராச்சும் கூட இருப்பாங்க. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஹஸ்பண்ட், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கூட இருக்கலாம். நம்ம ஏன் அந்த தனியாக இருக்கிறோம், நம்ம அனாதையாக இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து மனசுக்குள்ளே போட்டு அதை அழுத்தி வச்சுருப்போம். அதுக்காக நம்ம நிறைய ஃபீல் பண்ணுவோம். அதை வந்து நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க மாட்டோம். இப்போ உங்களை லைக் பண்ணுறவங்க இருப்பாங்க, உங்களை சுற்றி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பேசுவீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. ஆனால் ஏன்னா அந்த விஷயத்த வந்து நம்ம போட்டு மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு வச்சுருக்கோம். அதனால இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்களேன். உங்களுக்கு தனிமைன்ற ஃபீலிங்கே வராது. தனியாக இருந்து ஹாப்பியாக இருக்கிறது அந்த ஃபீலிங் வேறு, தனியாக இருந்து டிப்ரெஷனில் இருக்கிறது அந்த ஃபீலிங் வேறு. நீங்கள் தனியாக இருக்கீங்க ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ உங்கள் மனசில் ஏதோ ஒரு கேள்வியோ இல்லை ஏதோ ஒரு மனசுக்குள்ளே வச்சுட்டு யார்கிட்டயும் சொல்ல முடியாது ஒரு நிலைமையிலையோ நீங்கள் இருக்கீங்க. அது வந்து நீங்கள் யார்கிட்டயாவது ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய தனிமை வந்து போகலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.